அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவராய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. சர்வ வல்லமை உள்ளவரே உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. ஒருவராய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற மகிமையுள்ள ராஜாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அருமையான காலை ஆராதனை வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் பெரியவர், நீர் மாத்திரம் பெரியவர், நீர் மாத்திரம் பெரியவர். நீர் எண்ணி முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன். ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் ஆன்லைன் ஆராதனை மூலமாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கப்படி நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. உடைய சமூகத்திலே கடந்து வரும்படி நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உடைய கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்க வேண்டும். வல்லமை உள்ளவரே உடைய கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்க வேண்டும். நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே அற்புதங்களை செய்கிறவர், நீரே அதிசயங்களை செய்கிறவர். உடைய கிருபை பெரியது, உடைய கிருபை பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய தயவு பெரியது. பரிசுத்த ஆவியானவரே உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா நீ நல்லவர், 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 நல்லவர். போதுமானவரே உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு. பிரைஸ் தி லார்ட். நல்ல காலை ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆன்லைன் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாய் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆன்லைன் ஆராதனை மூலமாய் கர்த்தர் இன்னும் வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கியிருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இன்னும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஆன்லைன் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள, கர்த்தர் வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க ஒரு உற்சவம். வரக்கூடிய காலங்களில் ஆண்டவரே சொல்கிறோம் அப்பா, நாங்கள் ஆண்டவரை சபையாய் ஆராதிக்க கிருபை தாங்க அப்பா. சொல்கிறோம் ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சொல்கிறோம் அப்பா. சொல்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்ல சுத்தமாக இருக்கிறீங்களோ உங்களுடைய தாசன் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. சொல்கிறோம் ஆண்டவரே, நீதியான நேரத்தை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். நமக்காகவும் தொடர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். பாடல் 183. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்
நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பாடல் எண் 296. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே
கலைத்தோரை தேற்றிடவே இளைப்பாறுதல் தாரும் தேவா கலைத்தோரை தேற்றிடவே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே மனம் மாற மாந்தரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் மனம் மாற மாந்தரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் இயேசுவே உம்மை அண்டிடுவேன் மூர்த்தி ஜெபித்தேன் இயேசுவே உம்மை அண்டிடுவேன் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா என்ன இன்பை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக
திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. பாடல் 575. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறைந்திருப்பே ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நறுமையான ஆராதனை வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை ஆராதனை வேளையிலே தேவ பிரசன்னம் நம்மத்திலே தங்கி இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இடைபட வேண்டும். அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்போம். அவர் ஒருவரே ஆராதனை நாயகன். அவர் ஒருவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். அவர் ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர். அவர் ஒருவரே தடைகளை உடைக்கிறவர். இந்த காலை வேளையிலே பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படி நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் ஆசீர்வதிக்கப்படும்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவார். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த
வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்மை உயர்த்த கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேசத்திலே ஒரு மாறுதலை உண்டு பண்ண, நம்முடைய தேசத்திலே கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இருக்கிற இடங்களிலே ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை ஆராதிப்போம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரை ஆராதிப்போம். அவரை துதிப்போம், 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 துதிப்போம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், அவரே துதிக்கப்படத்தக்கவர், அவரே வல்லமை உள்ளவர், அவரே மாறாத கர்த்தர். பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். கிருபை நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, மாறாத பிரசன்னத்திற்காய் நன்றி ஏசப்பா. கிருபைகளுக்காய் நன்றி, கிருபைகளுக்காய் நன்றி. இரக்கம் உள்ளவரே, கிருபைகளுக்காய் நன்றி, கிருபைகளுக்காய் நன்றி. நீரே பெரியவர், நீரே மாறாதவர், நீரே வல்லமை உள்ளவர், நீரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். நம்முடைய கிருபை பெரியது, நம்முடைய இரக்கம் பெரியது, நம்முடைய பிரசன்னம் பெரியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ சந்ததி அரளபலபல 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 அரளபல அரளபலபல அரளபலபல அரளபல. பிரைஸ் தி லார்ட். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாத குறையில்லையே, தேவைகள் எல்லாம் சந்திப்பாரே. என் வீட்டில் ஆகாத குறையில்லையே, தேவைகள் எல்லாம் சந்திப்பாரே. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாகிடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாகிடும்
உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் யார் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் வாழ்க்கை துணையுடன் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும் வாழ்க்கை துணையுடன் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என் குடும்பம் அடையாளமாகிடும் அதற்கென்று பரிசுத்த ஜனமாகிடும் என் குடும்பம் அடையாளமாகிவிடும் பரிசுத்த ஜனமாகிடும் எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுமே உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் யார் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் யார் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் இனி எங்கும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுக்கவே சேர்த்தோங்க செய்திடுவார் இனி எங்கும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுக்கவே சேர்த்தோங்க செய்திடுவார் உயர்வடைவே வாழ்க்கையிலே உன்னதங்களிலே உட்காரச் செய்தார் உயர்வடைவே என் வாழ்க்கையிலே உன்னதங்களிலே உட்காரச் செய்தார் எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் யார் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் யார் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை இரக்கமுள்ளவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே அடுக்கிருபைகளுக்காய் நன்றி அடுக்கிருபைகளுக்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே அடுக்கிருபை இப்படிக்கிருபை இப்படிக்கிருபை இந்த காலை ஆராதனை வேலையில ஒவ்வொரு சமூகத்திலே வந்திருக்கிற எங்களை உருசியாய் ஆண்டவரே உடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற இந்த ஆன்லைன் மூலமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்களை உடைய கிருபையின் கரத்துக்குள்ளே மூடும் அடுக்கிருபையின் கரத்துக்குள்ளே மூடும் பரிசுத்த ஆவியானவரே அடுக்கிருபை எங்களோடு கூட தங்கி இருப்பதாக அடுக்கிருபை எங்களோடு கூட தங்கி இருப்பதாக பிரைஸலோ 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 ஹalleluya 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 இரக்கமுள்ளவரே தயவுள்ளவரே அடுக்கிருபை நம்முடைய கிருபை நம்முடைய கிருபை நம்முடைய கிருபை ஓ சந்தரதி அரளபலபலபலி அரளபலபல் அரளபலபலி அரளபலபலி அரளபலபல் பிரைஸலா ஹalleluya நல்ல காலை ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆன்லைன் ஆராதனை மூலமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கி இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து உயர்த்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம்
கைசெல்லாம் தொடர்ந்து ஆன்லைன் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கியிருக்க, கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து உயர்த்த, இன்னும் பெரிய காரியங்களை செய்ய ஒரு உற்சவம். அமை நமக்காகவும் பிரைஸ் எல்லாம். தொடர்ந்து நம்ம எழுந்த நாளே வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் மாறி மாறி நாம் வாசிப்போம். இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 12வது சங்கீதம். இந்த நாளில் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 12வது சங்கீதம். நம்ம எடுத்து நாம் மாறி மாறி நாம் சேர்ந்து வாசிப்போம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவன் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் 7-8 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்ளுவீர். மனுபுத்திரரின் சட்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கை இன்னும் சுற்றி திரிவார்கள். நல்ல வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை நம்மோடு கூட தங்கியிருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து உயர்த்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமையுள்ள தேவன் இன்னும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை இன்னும் வழிநடத்தி நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் எல்லாம். தொடர்ந்து நம்முடைய சபைகள் ஆன்லைன் மூலமாய் ஆராதனைகளை பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாய் தொடர்ந்து ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் வரக்கூடிய நாட்களிலே நாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஊரடங்கு உத்தரவு தளர்வு ஏற்படுமானால் நம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை காலையில் தொடங்குவதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட இருந்து எல்லா வாசல்களையும் திறந்து கொடுப்பார். நம்முடைய தேசத்திலே பரவி கொண்டிருக்கிற வியாதி முற்றிலுமாய் மாறும்படி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய விசுவாச மக்கள் அனைவருமாய் இணைந்து சபையிலே வந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவார். ரைசல்லாம். ஆனால் நீங்கள் உற்சாகத்தோடு ஜெபித்து கொண்டிருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆன்லைன் ஆராதனை ஒரு நிரந்தரமான ஆராதனையாய் நினைத்து விட்டு வீட்டிலே இருந்து ஆராதித்துக் கொள்ளலாம் என்று நாம் நினைக்க வேண்டாம். சபைக்கு வந்து ஆராதிக்கும் பொழுது அது ஆசீர்வாதம். ரைசல்லாம். அநேக நேரங்களில் எந்த நாட்களிலாவது ஆராதிக்கலான்னு சொல்லுவாங்க.
ஆனால் நமக்கென்று தேவன் கொடுத்த அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் நமக்கு அது ஆசீர்வாதம். முதல் நாள் கர்த்தருக்குரியது, அது உயிர்த்தெழுந்த நாள். அந்த நாளிலே வந்து ஆராதிக்க வேண்டும். அரசாங்கம் அதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நமக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். நம்முடைய அரசாங்கத்திற்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரவி கொண்டிருக்கிற இந்த வியாதியும் மாறணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவரும் ஒருபொழுதும் அசதியாக இராதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். பிரைசெல்லாம். கடந்த நாட்களே நாம் பார்த்தோம், பாத்திரவான்களாக என்ன பண்ணணும் இருக்கணும்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வரோம் கனியை குறித்து பார்த்தோம். பிரைசெல்லாம். அதே கனியை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே அதை வைத்து நாம் என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். வாசிங்க மத்தேயு 7:15-19 வரை வாசிப்போம். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது மத்தேயு 7:15-19 வரை. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பற்றுகிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடியில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இங்கே சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். சொல்லுகிறார், ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அறிவீர்கள். கடந்த வாரத்திலும் நாம் இதை குறித்து தான் தியானித்தோம். அவருடைய கனிகளினாலே நாம் என்ன பண்ணுவோம், அவர்களை அறிந்து கொள்வோம். சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் ஓநாய்கள். இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக தேவ ஊழியர்கள் என்று சொல்லி அநேகர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் குற்றப்படுத்தவில்லை. அவருடைய உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் எவர்களையும் குற்றப்படுத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அவருடைய உபதேசங்களுக்கு நாம் எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையாக இருக்கணும். ரைசல்லாம் அங்க சொல்றார், அவருடைய கனிகளினாலே அவர்களை நாம் என்ன பண்ணலாம், அறிந்து கொள்ளலாம். ரைசல்லா கட்ட சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கு அநேக பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அநேக உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அவர்களும் எதைதான் போத்திட்டு இருக்காங்க சொல்லுங்க, ஆட்டுத்தோலை போர்த்திய ஓநாய்கள். இன்றைக்கு ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருக்கணும். கடைசி காலம் ரைசல்லா எழுப்புதலை இன்றைக்கு வரவிடாமல் தடை செய்து கொண்டிருக்கிற அநேக ஓநாய்கள் இந்த நாட்களில் என்ன பண்ணியிருக்கு, எழுப்பி இருக்கிறது. ரைசல்லா இன்னைக்கு பரவிட்டு இருக்கிற வியாதியை குறித்து விமர்சனம், சபையை குறித்து விமர்சனம், ஊழியக்காரர்கள் குறித்து விமர்சனம். ரைசல்லா எச்சரிக்கை. நம்முடைய எழுப்புதலுக்கு தடையாய் அநேக ஓநாய்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபை திறந்த உடனே என்ன வரணும் சொல்லுங்க, எழுப்புதல் வரணும். ஆனால் இன்றைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி அந்த எழுப்புதலை தடை செய்வதற்கான விசுவாசிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற அஞ்சகமான உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது. ஒரே வாஞ்ச எழுப்புதல் வரணும், ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படணும், சபைகள் பெருகணும், ஊழியம் வளரணும். அதான் நம்முடைய வாஞ்சை. இப்படிதானே
இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை ரைசல்லா இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை. ஆனால் இன்றைக்கு சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பியிருக்கிறார்கள். குற்றப்படுத்தக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பியிருக்கிறார். அவளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். மத்தேயு 7:16 சொல்றாரு, அவருடைய கனிகளினாலே அவர்களை நீங்க என்ன பண்ணுவீங்க அறிவீர்கள். என்ன வார்த்தை வருது? எச்சரிக்கை. என்ன வார்த்தை வருதுன்னு பார்க்கணும். வாசிங்க 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இங்கே எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் என்ன பண்ணோம் சொல்லுங்க, எல்லா ஆவிகளையும் தேவனால் உண்டானவைகளோ என்று சொல்லி நீங்க என்ன பண்ணணுமா சொல்லுங்க, என்ன பண்ணுமா? சோதித்து பார்க்கணும். நீங்க சோதிக்கிறதுக்கு யாருக்கும் இல்லை கிடையாது, நேரம் கிடையாது. உங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ண அந்த பிரசங்கம் எப்படி இருக்கு சொல்லுங்க, நல்லா இருக்கு. இவரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய இதயத்துக்கு ஏற்ற மாதிரியே இருக்க. உங்களுடைய இதயத்துக்கு ஏற்ற மாதிரி அல்ல, உங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அல்ல. சூழ்நிலைகளுக்கும் இதயத்திற்கும் ஏற்ற பிரசங்கத்தை நீங்கள் விரும்புவீர்களானால் கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பி ஏமாந்து போவீர்கள். அப்படிதானே? நல்ல பிரசங்கம் கேட்குறோம், அதே மனுஷன்தான் சில பேர் குறை சொல்லி என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. இவர் நல்ல வசனத்தை பேசுறாரு கேட்கிறோம், அவர் அடுத்தவர்களை குற்றப்படுத்தி பிரசங்கம் பண்றாரு. அப்ப எல்லாத்தையும் நாம ஏற்றுக்க முடியுமா? நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாசியுங்கள் கலாத்தியர் 5வது அதிகாரம் 23வது வசனம். கலாத்தியர் 5:23. சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இங்க சொன்னார் பாருங்க, அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம். சாந்தத்தோடு இருக்கணும். தேவையில்லாத காரியங்களை பேசி வீண் காரியங்களை அலுப்புகிறவர்களாய் அல்ல. கர்த்தர் கொடுத்த இந்த கனிகள் அவர்களிடத்து வெளிப்படுதா? சில பேர் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம், அடுத்தவங்களை போட்டு பயங்கரமாக திட்டுவாங்க பிரசங்கத்திலேயே. அவன் அப்படி பண்ணுறான். சில பிரசங்களை கேட்கும்பொழுது எங்களுக்கே வேதனையாக இருக்கு. ஊழியக்காரங்களை நம்ம மீடியாக்களில், இந்த ஆன்லைனில், யூடியூப்பில் ஊழியக்காரர்களை விமர்சனம் பண்ணி அவன் இவன் சொல்லி பேசி குற்றப்படுத்தக்கூடிய சில ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கு. ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணலாம்? பேசலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட காரியங்களில் பேசலாம். ஆனால் நாம் இப்படிப்பட்ட மீடியாக்கள் மூலமாகவும் யூடியூப் ஆன்லைன் மூலமாக பேசும்பொழுது அநேக மக்கள் இதை என்ன பண்ணுறாங்க? பார்க்கிறார்கள். அப்போ அவர்களை குற்றப்படுத்துறது யாரை குற்றப்படுத்துகிறோம்? நாம சொல்லுங்க, ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம். அப்படி எல்லா நாடையும் குற்றப்படுத்தும் பொழுது ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு ஆத்மாவை இடரல் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாய் நாம் என்ன பண்ணுறோம்? சில பேர் சொல்கிறாங்க, எங்கள் ஆட்கள் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா உங்கள் சபைக்கு வந்தால் உங்கள் ஊழியக்காரங்க இப்படி தான் இருக்கிறாங்க, இப்படி தான் இருக்கிறாங்க. அவர்கள் இடர்களுக்கு இவர் காரணமாக இருப்பார்களால் இவரை தூக்கி எங்கே போடணும் சொல்லுங்க? அப்போ இவரத்துக்கு எந்திர கலக்கட்டத்துக்கு நடுக்கடலில் போகணும். அப்படிதானே? கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பிரசங்கத்தை இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்குறோம், ஆண்டவர் பார்க்குறார், பேதுரு வராது. பேதுரு வந்த உடனே நீங்கள் மத்தேயு 16:16 வாசிங்க.
மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இங்க சீமோன் பேதுரு இயேசுவை பார்த்து சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு ஒரே ஆச்சரியம். பேதுரு எவ்வளவு தெளிவா என்னை பத்தி சொல்றாரு பாருங்க. பேதுருக்கு எவ்வளவு ஒரு தெய்வீக வெளிப்பாடு, அப்படிதானே? உடனே ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே இது நீ சொல்லல, யார் உனக்கு வெளிப்படுத்தி காமிச்சது? பரலோகத்திற்கு என் பிதா உனக்கு இது என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தி காமிச்சாரு. ஆனா அதே பேதுரு பார்த்தீங்கன்னா மத்தேயு 16:23 வாசிக்கும். அவரோ திருப்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய் என்றார். பேதுரு தான் முதல்ல தெய்வீக வெளிப்பாடு சொன்னாரு. அதே பேதுரு தான் என்ன சொல்றாரு? ஆண்டவரை பார்த்து நீங்க அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. பேதுரு ஆண்டவர் அவரை பார்த்து தடை செய்கிறாரு. அப்போ ஆண்டவர் முன்னாடி சொன்னது பிதா வெளிப்படுத்தினார். இப்ப சொல்லுகிறது யார் சொல்றது? சாத்தான். எனக்கு பின்னாலே இப்போ சாத்தானே என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? வெளியே. அப்போ பாருங்க, பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆவியின் தன்மை நமக்கு இருக்கணும். வசனத்தை பிரசங்கம் பண்றாங்களா கேட்டுக்குங்க, பரவாயில்ல, இது கர்த்தர் வெளிப்படுத்துற காரியம். அடுத்தவங்களை குற்றப்படுத்தி விமர்சனம் பண்ணி தேவையில்லாத பிரசங்கம் பண்றாங்களா, உடனே சொல்லுங்க, இது நீங்க சொல்லல, உங்களுக்குள்ள இருந்து பிசாசானவன் என்ன பண்றான்? குற்றப்படுத்துகிறான். ஏனென்றால் குற்றம் சாட்டுகிறவன் யாருடைய வேலை? சொல்லுங்க, குற்றம் சாட்டுறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலைங்க. வாசிங்க, யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதமாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாரு? அதற்கு சாத்தான் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, யோபு விருதாவாகவா உமக்கு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யார் மேல குற்றம் செலுத்துறாரு? யோபு மேல் சாத்தான் குற்றம் சாட்டான். அப்ப குற்றம் சாட்டுபவருடைய வேலை யாருடைய வேலை? பிசாசனுடைய வேலை. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. நம்ம யாரெல்லாம் குற்றம் சாட்டி பிரசங்கம் பண்றாங்களோ அவங்கள பார்த்து என்ன பண்ணோம்? எனக்கு பின்னால போ சாத்தானே. சில பேர் பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம், அப்படி செய்தோம் தங்களை குறித்து மேன்மையாகி சொல்லுவார்கள். பொதுவெளியில் சொல்லுகிறதை நாம் அதே காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்கிறோம். எங்களை நாங்கள் கூட நிறைய காரியங்களை செய்கிறோம், ரைசல்லா, அவர்களுக்கு இதை கொடுத்தோம், இவர்களுக்கு இதை செய்தோம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் மத்தியில் சொல்லி எங்களால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். ஆனால் அது எங்களுடைய வேலை அல்ல. ரைசல்லா, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். உன் வலது கை செய்வது இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாது. இன்னைக்கு விளம்பரப்படுத்துகிறது ஊழியக்காரனுடைய வேலை அல்ல. நீ செய்ய ஆண்டவர் சுதந்திரம் மட்டும் போயிட்டாரு. அடுத்தவங்க செய்யறாங்களா? ரைசல்லா, அவங்க செய்யலன்றதுக்காக அவங்கள குற்றப்படுத்த வேண்டிய வேலை என்னுடைய வேலை அல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? என்னுடைய வேலை என்ன? அதை நான் என்ன பண்ணணும்? சரியா செய்து கொண்டு செல்ல வேண்டும். ரைசல்லா, நான் அடுத்தவங்களை போல இல்லை, அது இருக்கிறான் அவனை போல இல்லை, நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரிசெயல்தான் அடுத்தவர்களை காண்பித்து அவனை விட நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தான். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைய நாட்களிலே இப்படிப்பட்ட பிரசவங்களை கேட்டு ஆண்டவரை விட்டு விலகி போவதை தவிர்க்க வேண்டும். ரைசல்லா, என்ன பண்ணோம்? தவிர்க்கணும். ரைசல்லா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொண்டிருக்கிற விசுவாசத்திலே உறுதியாக நில்லுங்க. இது கடைசி காலம். ரைசல்லா, கூடுமானால் விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுவார்கள். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் சோர்ந்து போனார்கள். இன்னைக்கு விசுவாசத்தில் இல்லை. ஏன் இந்த வியாதி இவ்வளவு பரவிட்டு இருக்கு? ஏன் இந்த வியாதி அநேகரை தாக்கி கொண்டிருக்கிறது? விசுவாசிகளை தாக்கி கொண்டிருக்கிறது. ஜெபிப்பதிலே அநேகர் என்ன பண்ணிட்டாங்க? சோர்ந்து போயிட்டாங்க. ரைசல்லா, ஊழியக்காரர்களை தாக்கிட்டு இருக்கு. விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்காக இன்னைக்கு என்ன பண்ணல? ஜெபிக்கல.
தன்னுடைய மேய்ப்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு விசுவாசிகளுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாசிகளோ தன்னுடைய மேய்ப்பர்களையும் ஊழியர்களையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களை குறித்து இவர்கள் விமர்சனம் பண்ணுவது, வித்தியாசமாய் பேசுவது, அவர்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. அன்னைக்கு ஒருவேளை ரைசெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, சிஸ்டர்லாம் பார்த்து சொல்றாரு, எச்சமணி தோட்டத்தில் வந்து நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க, நமக்கு என்ன வரப்போகுது, சோதனை வரப்போகுது. சிஸ்டர்கள் ஜெபிக்க மறந்தார்கள். ஆண்டவரும் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டார், சிஸ்டர்களும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு விசுவாசிகள் ஜெபிக்க மறந்தார்கள், ஊழியக்காரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஊழியம் அங்கே என்ன பண்ணுது? இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் பாதிக்கப்பட்டான்னு சொன்னா அந்த சபை என்ன ஆகுது சொல்லுங்க? பாதிக்கப்பட்டதா பாதிக்கப்படலையா? ஊழியம் சிதறடிக்கப்படுகிறது. ஊழியக்காரனுக்காய் ஜெபிக்கக்கூடிய விசுவாசிகள் அதை மறந்து போகிறார்கள். ஊழியத்திற்கு தாங்கக்கூடிய விசுவாசிகள் அதை மறந்து போகிறார்கள். ஊழியம் செய்ய ஓடக்கூடிய விசுவாசிகள் ஊழியர்களை பார்த்து இவங்க எப்படி செய்யறாங்கன்னு கேள்விப்பட்ட நான் இன்னும் ஊழியம் செய்து எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்ல பின்வாங்கிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, ஊழியத்தை கடந்த வாரத்தில் சொன்னது போல நீங்கள் அதற்கு பாத்திரமான்களாய் நடந்து கொள்ளுங்கள். சபையில் உங்களுக்கு என்ன வேலையோ அதை செய்யுங்க. மற்ற காரியங்களுக்காக விலகி ஓடாதீங்க. ரைசல்லா, ஓடுகிற உங்கள் ஓட்டத்தை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஓடுகிற உங்கள் காரியத்தை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ரைசல்லா, நான் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு ஒருத்தர் நினைக்காதீங்க. ரைசல்லா, நாங்கள் இல்லைன்னா எதுனாலும் அங்கே நடக்கிறதுக்கு ஆண்டவர் ஆட்களை எங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ரைசல்லா, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்யலை, இன்னொருத்தர் எழுப்பி செய்வாங்க. இனி அந்த வேலையில் இன்னொருத்தர் யாரும் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஊழியம் என்பதை அநேகர் வித்தியாசமான முறையில் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ செய்கிறோன்னு இல்லை, பயத்தோடு செய்யணும். கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு செய்யணும். ஒரு சின்ன வேலை செய்றீங்கன்னா கூட அதில் ஒரு அசதி. ரைசல்லா, சற்று பெருக்கிறோம், அந்த பெருக்கிற காரியத்தில் கூட நமக்கு ஒரு அசதி. ரைசல்லா, சர்ச்சில் என்னென்ன காரியம் செய்யணும், ஒரு கைப்பிரதி கொடுக்குறோம், அதில் ஒரு அசதி. ரைசல்லா, எச்சரிக்கை. இந்த நாட்கள் சபை மூடப்பட்டு இருக்கிறது. சபையில் ஆராதனை நடைபெறவில்லை, யாரும் கவனிக்கல. அதனால் நான் எதையும் செய்யலைன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் செய்ய தவறுறீங்கன்னு சொன்னால் இனி அந்த வேலையை தொடர்ந்து செய்வதற்கு கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். ரைசல்லா, மூடப்பட்டு இருக்கிறது, சபை திறக்கப்படலை, நான் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாரோ ஒருத்தர் செய்கிறாங்க, எப்படியோ ஆராதனை நடந்துட்டுருக்கு, ஏதோ ஆன்லைனில் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்காதீங்க. கொடுக்கப்பட்ட வேலையை செய்யுங்க. சபையில் ஓடி வந்து என்ன செய்யணும்னு யோசிங்க. ரைசல்லா, ஏதாவது என் பங்கு என்னன்றதை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்து தன்னுடைய காரியத்தை செய்யுங்க. வித்தியாசமான முறையில் ஓட நினைச்சிங்கன்னா ரைசல்லா, தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தின தேவன் திருப்பி தகுதி இல்லாத இடத்துல கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவார், வைப்பா. ரைசல்லா, நம்ம இன்னும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறீங்க. ரைசல்லா, கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய குறைகளை கேட்டு விலகி போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். வாசிங்க 2 கொரிந்தியர் 2:11. 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நீ சாத்தான் தந்திரமா அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஒரு மாயையான பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். விசுவாசிகள் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். அநேக பரிசுத்தவான்கள் நம்மை நடத்தின வழியிலே நடக்க நாம் உற்சாகப்படுவோம். பரிசுத்தவான்கள் காட்டின வழியில் நடப்போம். அப்போஸ்தலர்கள் காட்டின வழியிலே நடப்போம். புதிய தந்திரமான உபதேசங்களை சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த ஏமாற்று பிரசங்கங்களை நம்ப வேண்டாம். ரைசல்லா, ஒரு பிரசங்கியார் இன்றைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் என்றால் அந்த பிரசங்கியார் பட்ட பிரயாசங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எப்படி இருக்கு, ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, கூடுறாங்க.
நாம் ஒரு 10 பேர் கூட்டி உட்கார வச்சுட்டு அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணலை, கொண்டு வந்து உட்கார வைக்கலை. இதே எனக்கு மைக்கு கிடைச்சிருச்சு, நல்ல டிவி கிடைச்சிருச்சு, அதுக்காக நான் மற்றவங்களாம் பார்க்கணுன்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது. ரைசல்லாம் அது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல. ரைசல்லாம் நான் ஒரு ஆத்மாவது என் பிரசங்கத்துக்கு என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். ஒரு ஆத்மாவது என் பிரசங்கத்தின் மூலமாக மனம் திரும்பணும். இதான் என்னுடைய வேலை. சுவிசேஷனுடைய வேலை, சபை போதவருடைய வேலை. இதை செய்ய எப்பொழுது சபை போதவரும் சுவிசேஷர்களும் மறக்கிறார்களோ அப்பொழுதே வேலை என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால் போல் சொல்லுவார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லுவதும் வசனத்தை பிரசங்கிப்பதும் என்மேல் விழுந்த கடமை. நான் செய்ய வேண்டிய வேலை என்ன, ரைசல்லா அதை தான் நான் என்ன பண்ணணும், செய்யணும். அதை விட்டு நான் வேற காரியத்தை சொல்லி குழப்பிட்டு இருக்கக்கூடாது. ரைசல்லா அது என்னுடைய வேலை அல்ல, அது என்னுடைய காரியமும் அல்ல. அதை நான் செய்வேனால் என் வேலையை விட்டு நான் என்ன பண்ணுறேன், விலைக்கு போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த மற்றவர் சொல்லக்கூடிய குறைகளையோ பிரசங்கங்களையோ நம்பி விசுவாசத்தை விட்டு விலகி போகாதிருங்க. ஏனென்றால் நோவாவின் காலம் திரும்புகிறது. உங்களை வழிவிலக பண்ணக்கூடிய பிரசங்கங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ரைசல்லா ஆண்டவர் இன்னைக்கு பரிசோதனை பண்ணி கொண்டிருக்கிறார். ரைசல்லா ஆண்டவர் நினைத்திருப்பாரானால் என்ன பண்ணுவார், எல்லாம் அவர் ஒரு நிமிஷம் போதும். பாவங்களை மன்னிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? அப்போது ஜனங்களை பார்த்து நீங்கள்லாம் உங்கள் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லா பாவமும் என்னாச்சு, மன்னிக்க எல்லாம் நீங்களாம் பரலோகத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு வாரம் சொல்லிட்டா எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அப்படி தானே? ஆனால் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட மக்கள் தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே கொண்டு வந்து மேலே வைத்திருந்தவனால் ஆண்டவருக்கு மேலே தன் சிங்காசனத்தை வைப்பேன் என்று சொல்லி யோசித்து கீழே தள்ளப்பட்டான். அந்த இடத்திற்காகத்தான் நம்மை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வைத்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு போகிற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் ஆராய்ந்து தேடி எடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு போகிற நாம பிசாசின் சிந்தனைகள் எண்ணங்கள் ஒன்று நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ரைசல்லாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கக்கூடாது. கண்மூடித்தனமான விசுவாசம் இருக்கணும். ரைசல்லாம் இன்னைக்கு ஊழியத்துக்கு கொடுக்கறது கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. சபைக்கு நான் தசமபாகம் கொடுக்கணுமா, மிஷினரிகளுக்கு காணிக்க அனுப்பணுமா, அதை செய்யணுமா இதை செய்யணுமா, நிறைய கேள்விகள். ரைசல்லாம் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கும் ஒரு நாளும் பரலோகத்துக்கு போக முடியாது. ரைசல்லாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாய் ஆகும் பொழுது எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு எப்படிப்பட்ட தன்மையோடு காணப்பட்டீர்களோ அதே தன்மை அதே விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நான் இன்னும் எப்படி ஒரு மாணவன் தன்னுடைய 1ஆம் வகுப்பில் சேரும் பொழுது எதுவுமே தெரியாத வந்து உட்கார்றானோ, சரி எல்கேஜியில் சேரும்போது எதுவுமே தெரியாது. அப்போது அந்த மாணவன் எல்கேஜியில் படிக்கும்பொழுது அவனுக்கு எதுவும் தெரியாது. யூகேஜி போகும்போது யூகேஜி பாடத்திட்டங்கள் எதுவும் தெரியாது. அவருக்கு ஒவ்வொரு கிளாஸ் ஏறும் பொழுது அந்தந்த திட்டங்கள் அவருக்கு என்ன பண்ணாது, தெரியாத கற்றுக்கொள்ளணும் அவர் வந்துட்டே இருப்பார். எல்கேஜியில் எப்படி போகிறாரோ அது போல தான் அவர் ஃப்ரெஷ்ஷானவராக ஒவ்வொரு கிளாஸும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். நான் 10th படித்த உடனே காலேஜ் படிக்கிற பசங்களை விமர்சனம் பண்ணால் எனக்கு பிரயோஜனம் இருக்குமா? அவங்கள பார்த்து நீ என்ன படிக்கிற, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அவங்க சம்மந்தப்பட்ட காரியம் இவருக்கு தெரியுமா? அதே போல தான் விசுவாசிக்கணும். இவங்க போகிற லெவலை மறந்துட்டு அடுத்த காரியத்தை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ரைசல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர் இன்னும் அநேகம் உண்டு. இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. நான் இப்பொழுதும் கர்த்தருக்கு முன்னால் ஒன்றும் இல்லாதவன். அன்றைக்கி நான் எப்படி முதல் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தேனோ அதே போல தான் இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இருந்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய காரியத்தின் ஆழங்களை இன்னும் அறிந்து கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எப்படி நான் பிரசங்கத்தை அன்னைக்கு கேட்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினாரோ அதே போல் இன்றைக்கும் என்னோடு கூட கர்த்தர் என்ன பண்ணணும், பேசணும். அதே வாஞ்சையோடு அதே பாரத்தோடு தான் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். 1008 பிரசங்கம் கேட்டிருக்கலாம்.
நான் அநேக முறை வேதத்தை வாசித்து இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு புதிது போல தான் என்ன பண்ணுது தோன்றுகிறது. ஒவ்வொரு முறையும் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஒரு புதிய பிரசங்கத்தை தான் நான் என்ன பண்ணுறேன், கேட்குறேன். அந்த விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரணுங்க. ஒவ்வொரு கிளாஸ் மாறும் பொழுதும் அந்த கிளாஸில் நான் யார் தான் சொல்லுங்கள், அந்த கிளாஸில் நான் யார் தான் புதுசு தான். ஃபெயிலாகி நிறைய பேர் படிப்பாங்க, அவங்களுக்கு வேணால் பழசாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபெயில் ஆகிறவங்க இல்லை, நம்மளாம் எப்படி பண்ணவங்க தேர்ச்சி பட்டுகிட்டே போகிறவங்க, வளர்ந்துட்டே பரலோகத்துக்கு போகிறதுக்குரிய ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், தாண்டி வந்துகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ப்ரொமோஷன் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துட்டே இருக்கார். ஒவ்வொரு ப்ரொமோஷன் கிடைக்கும் பொழுதும் நம்ம எப்படி தான் இருக்கிறோம், புதுசாக தான் அடுத்த கிளாஸில் போய் எதுவுமே தெரியாது நமக்கு, அப்படி தானே. 10th-லேருந்து 11th உட்கார்றவங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க கையில் புது புத்தகங்கள் புது எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ புதுசாக தான் என்ன பண்ணுறோம், கற்றுக்குறோம். அப்போ நான் ஒன்றும் தெரியாதவன் தான். அப்போ நான் யார், நான் திரும்பி பார்த்து நான் 10வது படிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? 11வது நீ யார் தான் புதிய. அதே போல தான் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் உயர்த்தும் பொழுதும் நான் புதிதாக தான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இப்போ எனக்கு என்ன ஆண்டவர் சொல்ல போகிறான்னு தெரியாது, என்ன என்கிட்ட பேச போகிறான்னு தெரியாது, எப்படி என்னை நடத்த போகிறான்னு தெரியாது, எப்படி என்னை குறித்து திட்டங்களை வைத்திருக்கிறான்னு தெரியாது. ஒவ்வொரு முறையும் நாங்களும் அப்படிப்பட்ட காரியத்தின்படி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வளர்ந்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசும்போது என்ன பேச போகிறான்னு தெரியாது, எப்படி ஜனங்களோடு ஆண்டவர் இடைப்பட போகிறான்னு தெரியாது. அப்படிப்பட்ட காரியத்தோடு தான் நாங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ்ல வாசிங்க, எபேசியர் 4:26. சாத்தானின் தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கோபம் கொண்டால் பாவம் செய்யாதீர்கள். பிரைஸ்ல நீங்கள் கோபம் கொண்டால் என்ன பண்ணக்கூடாது, பாவம் வரும். அடுத்தவங்க செய்கிற காரியத்தை குறித்து நமக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். பிரசங்கத்தில் வெளிப்படுத்துறதுக்கு இல்லை. பிரைஸ்லாம் பேசுகிற பிரசங்கத்தில் பாவத்தோடு திட்டுறது அவரை, அவன் எப்படி பண்ணுறான், இவன் எப்படி பண்ணுறான்ட்டு. இது பிரசங்க பீடம். அடுத்தவர்களை விமர்சனம் பண்ணுவதற்கோ திட்டுவதற்கோ அல்ல. உங்களுடைய ஒவ்வொரு பிரசங்கத்தின் மூலம் ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவர் மனம் திரும்ப வேண்டும், ஒருவர் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்குள்ளே விசுவாசம் வளரணும், ஒருவருக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், சத்தியத்தில் பலப்படணும். இதான் நம்ம ஆண்டவர் நம்மளை கொண்டு உருவாக்குகிற காரியம். நீங்கள் பேசுறதுனால அடுத்தவங்களை பார்க்கும்பொழுது அந்த அவரை பார்த்தா குற்றவாளியாக பார்ப்பாங்க. வயசுனா இவங்க யார், அவங்கள பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, குற்றவாளியா. அந்த ஊழியக்காரனா அவரை பொறுத்து அவர் பிரசங்கம் பண்ணார், அவர் இப்படி. உடனே இன்னொரு ஊழியக்காரை பார்த்து இவர் இப்படி. அது இல்லைங்க. வயசுலா வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:33 வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 33வது வசனம். மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை என்னவாக்கி இருக்கிறாரு. அப்போ தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுறதுக்கு நீ யார்? அன்னைக்கு பரிசையில பார்த்ததான் சொன்னார், அவன் ஆயக்காரனை பார்த்து குற்றம் சாட்டுறான். அவன் குற்றம் சாட்டுறது நீ யாரு? தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நிறைய நாம சொல்றோம், நாங்கள் குற்றம் சாட்டல. அநேக லைட்டை போட்டு என்னென்னோ செஞ்சுட்டு ஆடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. நாம சொல்றது அவங்கள குற்றப்படுத்த எங்களுடைய வேலை இல்லை. அப்படிப்பட்ட ஆராதனைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம விசுவாசிகளுக்கு நாங்கள் என்ன பண்றோம், சொல்லுகிறோம். அவர்களை கர்த்தர் நியாயந்திருப்பார். நியாயந்திருக்க வேண்டிய வேலை என்னுடைய வேலை அல்ல, அவர்களை குற்றப்படுத்த வேண்டிய வேலை என்னுடைய வேலை இல்லை. எப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போகாதீங்க. நம்ம சபைக்கு வாங்க, சபையில் ஆராதனை பண்ணுங்க, சபையின் பிரசங்கத்தை கேளுங்க, சபையில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் மற்றவர்களுக்கு சொல்லலை, நம்முடைய சபையின் விசுவாசிகளுக்கு என்ன பண்ணுறேன், சொல்லுகிறோம். என்றால் என் குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு அந்த குடும்ப தலைவருக்கு என்ன பண்ணியிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. சபை மேய்ப்பனுடைய வேலை, அதை நாங்கள் செய்ய சொல்கிறோம். வயசுலா அதனால் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம் என்பதல்ல, குற்றப்படுத்த வேண்டிய வேலை என்னுடைய வேலை இல்லை. குற்றப்படுத்துவதும் நியாயம் தீர்ப்பதும் கர்த்தருடைய வேலை. வாசிங்க, யாக்கோபு 4:12. யாக்கோபு 4:12.
12வது வசனம். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களை நியாயப்பிரமாணத்தை கட்டளை இடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? நான் யார் மற்றவங்களை குற்றப்படுத்துறது? அதுவும் புது வெளியில் குற்றப்படுத்துறதுக்கு நான் யார்? பிரசங்கத்தில் சொல்லி குற்றப்படுத்துறதுக்கு நான் யார்? அதற்குரிய ஒருத்தர் சொன்னார், அன்னைக்கு ஏசப்பா சாட்டையை எடுத்து சபையில் நுழைஞ்சு அடித்தார். நான் ஏசப்பாவா? நான் ஏசப்பாவா? நான் அடுத்தவங்கள சாட்டையை எடுத்து அடிக்கிறதுக்கு இல்லைங்க. என்னுடைய வேலை வேறுங்க. நான் என் வேலையை செய்கிறேங்க. பேசலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேறுங்க. நான் அந்த வேலையை செஞ்சுட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். யாரையும் சொல்ல வேண்டிய குறைப்படுத்தி சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் எப்படி இருங்க? எச்சரிக்கையாக இருங்க. இவங்களை நம்பாதீங்க. உபதேசத்தை கேட்காதீங்க. நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க, பரவாயில்லை, வசனம் நல்லா இருக்க கேட்டுங்க. அடுத்தவங்களை குற்றப்படுத்தும் பொழுது எனக்கு பின்னாலே போ சாத்தானே சொல்லுங்க. நீ அது உங்களுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார். வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போவான். அப்ப என்ன சொல்ற பாருங்களா? நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்ன பண்ணுவானா? சொல்லுங்க. தாழ தள்ளுண்டு போவான். அப்போ அவன் கூட சேர்ந்து பிரசங்கத்தை கேட்டு இருக்கிறவங்களும் தாழ என்ன பண்ணுவாங்க? தள்ளுண்டு போய். யாரு? நம்ம சகோதரர்கள் தான் அவங்கெல்லாம். கிறிஸ்துவுக்குள் நாமெல்லாம் சகோதரிகளாக இருக்கிறோம். அப்போ பெரிய பிரசங்கியான சகோதரர் தான், சின்ன பிரசங்கியான சகோதரர் தான். அவர்களை குற்றம் சாட்டுகிற யாரும் கீழே தள்ளுண்டு போவார்கள். அந்த பிரசங்கத்தை கேட்கிற யாவரும் கீழே தள்ளுண்டு போவார்கள். பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கர்த்தருக்கு கொடுத்த வார்த்தையாக இருந்தால் எடுத்துக்கொள்வோம். பேசலாம். தேவையில்லாத காரியங்கள் வருமானால் அதை உதறி தள்ளிவிடுவோம். எவரையும் யாரையும் குற்றம் சாட்டுவது என்னுடைய வேலை அல்ல. கர்த்தருக்காக நான் என்ன செய்யணும் அதை ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரா, அதை நான் செய்கிறேன். கர்த்தருக்காக நான் எதை பண்ணணும் அதை நான் செய்கிறேன். பேசலாம். என் இதயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறார். என் இதயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறார். என் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படி இல்லைங்க. கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரா? எல்லா பிரசங்கியாரும் எல்லாரையும் அழகாக பேசி அழகாக அவங்ககிட்ட ஏதாவது வாங்கி ஏதாவது பண்ணிட்டு போகிறதுக்கு முடியும். அப்படி இல்லைங்க. கர்த்தருடைய விருப்பத்தை, மன விருப்பத்தின்படி அவர் இதயத்திற்கு ஏற்றபடி பேசுகிறார்களா? உங்களுடைய இதயத்திற்கல்ல, கர்த்தருடைய இதயத்தை அறிந்து பேசுகிறார்களா? அதுதான் உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தையை கேளுங்க, அந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த நாட்களில் கர்த்தருக்காய் வைராக்கியமாக ஏதாவது செய்யணும்னு சொல்லி உற்சாகப்படுங்க. தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. எழுப்புதலை தடை செய்யக்கூடிய ஒரு வார்த்தையும் இனி கேட்காதிருங்கள். சபை திறக்கப்படும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காண வேண்டும். அந்த எழுப்புதலுக்கு சபை ஆயத்தமாக வேண்டும். சபையின் விசுவாசிகளாகிய நாம் ஆயத்தமாகுவோம். அனைவருடைய குற்ற சொற்களோ, அனைவருடைய அவிசுவாசமான காரியங்களோ, அனைவருடைய அவநம்பிக்கையான காரியங்களை நம்பி விசுவாசங்கள் ஏமாந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் உணர்ந்து நடக்க வேண்டிய காரியங்கள் நம்மளால் படுகிறோம். ஹல்லேலூயா. ஓ சந்தர வீரபலபலி ரலபலபலி 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 ரலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ சந்தர ரலபலபலி ரலபலபலி. பிரைஸ் தி லார்ட். இன்னும் உம்மை
அறியணுமே என்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா உலகம் எல்லாம் மாயையா உலகம் எல்லாம் மாயையா உம்மன் போற்றே போதுமையா உம்மன் போற்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைகளிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி எழுப்புதலுக்கு நாங்கள் ஆயத்தமாக எங்களை நீர் வழிநடத்தும் அப்பா. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி, விசுவாசத்தை விட்டு பின்மாற்றம் அடையாதபடி, விசுவாசத்திலே உறுதியாய் நின்று உண்மையே பின்பற்றி நடக்க, உண்மையே சார்ந்து நடக்க உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய கிருபையின்படி எங்களை நடத்துங்கப்பா. உங்களுடைய கிருபையின்படி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஊழியத்தில் எங்களுடைய பங்கு என்ன, உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய வேலை என்ன என்பதை அறிந்து கொள்ள உங்களுடைய கிருபையை தாங்க. உங்களுடைய கிருபையை தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏற்ற வார்த்தைகளுக்காக ஊழியக்கார சுகர் ஜெபம். சோதரம் ஆண்டவரே, சோதரங்கள் தாவே உங்களை நேசிக்கதானங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களை சோதரிக்கிறோமே சப்பா. நீர் கொடுத்ததான இந்த பரிசுத்த ஆராதனைக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமே. இந்த ஆராதனை நேரத்திலும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும்படியாய், இந்த திருவசனத்தை நாங்கள் கேட்கும்படியாய் கத்தாவே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்கா நன்றி ராஜா. ஆண்டவரை எப்பொழுதும் எங்களோடு ஆண்டவருடைய திருவசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கேட்ட வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு அதன்படியாய் நடக்க ஆண்டவரே சுடர்களைப் போல பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த கனிகளை பெற்றுக்கொண்டு ராஜா ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே கத்தாவை நல்ல கனிகளாய் மாற கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோதரம் மற்றவர்களை குற்றம் சாட்டாதபடிக்கு ஆண்டவர் முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்துகிற தேவனுக்கு முன்பாய் ஆண்டவரே சோதர் நாங்கள் வாழ கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே நாங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக வாழ கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோதரங்க தாவே நீர் எங்களுக்கு வைத்து அடிச்சு விடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்க ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்க லக்கை நோக்கி நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் ஆண்டவரே தேசத்தின் சேமத்திற்காகவும் ஆண்டவர் நாங்கள் ஜெபித்து எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்வேனுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை தொடர்ந்து சபையில் திறக்கப்படும்படியாய் தேசத்தில் ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதலும் எங்கள் சபையில் எழுப்புதலும் காணும்படியா எங்கள் ஆண்டவரை முழங்கால் மடங்கும்படியாய் ஆண்டவரை திறப்பில் நிறுத்த ஒரு விசையாய் நீர் எங்களுக்கு கிருபை தந்தல வேணுமா ஜெபிக்கிறோம். மற்ற எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு ஆண்டவரை எங்கள் இலக்கை நோக்கி ஓட ஆண்டவரை எங்கள் நெருங்கி நிறுத்த எல்லா காரியங்களும் தள்ளிவிட்டு நாங்கள் ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வேனுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும் கிருபைகள் மூடிகளும் சபையில் விசுவாசப்பட்டவங்க ஒவ்வொரு கர்த்தர் கொடைகள் மூடிக்கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா ஆட்டுகளும் ஆண்டவரே வடுவாது காக்கிறோம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆவியானவரே, நான் கேட்ட வார்த்தையின்படி கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் எங்களை காத்து ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தில் உமக்காய் எழுப்பி பிரகாசிக்க
எழுப்பி செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அந்த விசுவாசத்தை கெடுத்து போடக்கூடிய ஆண்டவரே பொல்லாத சத்துருவின் தந்திரமான ஆலோசனைகள் எங்களை விட்டு விலகி போவதாக எங்களை கொண்டு வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டங்களையும் அறிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த ரோமக்காய் ஓடுகிற ஓட்டத்தை இன்னும் கூட்டி இன்னும் வைராக்கியமாய் ஓடத்தக்க கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, உங்களுடைய தேசத்திலே ஒரு எழுப்புதலை நாங்கள் காண வேண்டும். அந்த எழுப்புதலுக்கு எங்களுடைய பங்கு என்ன என்பதை நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாய் இதை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கிருபைக்குள்ள முடிக்கணும். அற்புதங்கள் செய்யணும், வழிநடத்த கல்வாரி கருத்துக்குள்ள முடிக்கணும். ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவர் கர்மெல்லாம் மன்னித்து என் நோயெல்லாம் குணமாக்கி என் பிராணி அழிக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார். கழுத்து சமானமாய் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்வார். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கண்டிட கடவர். ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மளோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட மீண்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அம்முன்னல்ல சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்குள் வாழ்த்துக்களை சொல்லி கடந்து